என்னங்க கூப்பிடும்போது நைஸா கூப்பிடுறீங்க அப்புறம் எட்டி ஒதுக்கிறீங்க. அப்படிதான் கூப்பிடுவோம். வெள்ளமா கூப்பிடுறீங்க அப்புறம் எட்டி ஒதுக்கிறீங்க. சின்ன ஒரு ஒன்று கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டோம். அனைவரையும் வாழ்த்துக்கள் வேண்டாம். வணக்கம். நீ பொண்ணு மாதிரி இருக்கிறா? ஆமா. அப்பா எனக்கு தெரியலையா? தெரிஞ்சு நான் இப்பதான் பாக்குறேன். ஆமா வளர்ந்துட்டல்ல. நான் ஓட்டா எங்க வீட்டுல வேலை செய்திருக்காங்க. வீட்டுல வேலை செய்யறாங்க. ஆமா வேலை செய்ய கம்ப்ளைண்ட் இங்க நின்னுறாங்க. மூடி சுட்டுருக்காங்கப்பா. பூரி கட்ட நான் வச்சுக்கிறேன். அவன் எந்த கட்ட வச்சு விட்டுருங்க. பக்கத்துல வாங்கின சொன்னாங்க. பெரிய கட்டியா இருக்குமே. எங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஐயோ இனிமே கட்டி தொட மாட்டாளா? நான் என்ன பண்ணுவேன்? சரி பரவாயில்ல இருக்கு. அது அப்புறமேட்டு பண்ணுவா. ஆமா இப்ப 30 நடக்குது. ஆனா சிறப்பா ஆடிட்டு போன் இங்க வாங்கி போ. அப்பா அப்படி யாரு இங்க பாத்துட்டு இருக்கு? பாத்ரூம்ல யாரா பேசிக்கிறேன். ஐயோ நான் பாத்ரூம்ல பாக்கலப்பா. நான் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தப்பா. அங்க ஒரே ஏத்துக்கிறாரு. ஆமா என்ன எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தானே சாப்பிட்டேப்பா. சாப்பிட்டேன்னா ஆமா என்னம்மா லாலி பப்புப்பா. லாலி பப்பு எப்படி சாப்பிட முடியும்? ஏப்பா நான் சாப்பிடுவேப்பா. நீ எவ்வளவு லாலி பப்பு சாப்பிட்டவ நானு? லாலி பப்பு சாப்பிட முடியாது. தப்பதான் முடியும். ஐயோ நான் சாப்பிடுவேன். நீ பெரிய இன்னொன்னு வாங்கி தர சொல்லிருக்கிறேன். அண்ணா யாரோ கல்யாணம் சொன்னாங்க. அடுத்த வாரம் யாரோ கல்யாணம் சொன்னாங்க. அண்ணா கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த தேங்காய் திரு ஒரு மிஷின் ரிப்பேருன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த அம்மா அனுப்புற பிரச்சனை கிடையாது. ஒக்க சேர்ல உட்கார வச்சுடுங்க. பாய் மட்டும் தாழ்ந்து சொல்லிட்டு தேங்காய் சொல்லி பார்த்தா அப்படியே பிரச்சனை கிடையாது. ஆமா இன்னிலிருந்து அதான் புரோகிராம். அப்படியே நாடகம் முடிஞ்ச உடனே அந்த வேலை தான் ஒண்ணு இச்சுங்க. எல்லா கல்யாணம் நான் தான் இச்சுமா உண்டோம். என் பல்லு அப்படியா இருக்குது. காட்டா ஈன்னு காட்டு. நல்லா ஈன்னு காட்டு. பாரு எப்படி யாருக்கு தெரியும்? அவங்க அம்மாவை காட்டாது. இன்னொன்னு வாங்கி தர சொல்லுப்பா. அவரு உள்ளதா? ஆமா அவ்வளவுதான். ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லுங்க. அதுதான் ஓய்வு நடக்கும். என்ன இங்க வந்தியா? ஆமா மண்ணு இருக்கிறார். ஆச்சு வாங்கிப்போ. ஆடு என்ன ஆடிட்டு இன்னொரு நாள் கேட்டா என்ன தருவியா?
வச்சிருக்கீங்க என்னங்க சாப்பிடுறீங்க இந்தா, அதான் பார்த்துட்டு. இதுவா இது உங்க ஆடனுக்கு பரிசு சும்மா, கொசுரு. சும்மாவா ஆமா, இது பத்தாதுங்க உள்ள ATM ல எடுத்துக்கோ. ஏடிஎம்ல எப்படிங்க எடுக்கணும் காடு சொருவி எடுக்கணும். ஐயனுக்கு சொருவ தெரியாது அதுக்காக ரொம்ப உண்மையாங்க ஆ. அவர் அனுப்புங்க எப்படி இருக்கிறத பத்தியா ஆ? அவ்வளவு. ஆமா நீ சும்மா தாங்க. ஐயோ அவர் வேணாம் என்னண்ணா? பீஸ் போனது அவரு ஏய், இது பழைய வயிறு கட்டை. ஆமா எல்லா வீட்டு வாசி உள்ள பழைய வயிறு கட்டை தான் இருக்கும். புதுசா போல வச்சு போகுது. ஆ வேறு அவர் அனுப்புங்க பட்டுன்னு எடுத்து தருவாரு பட்டுன்னு. ஆமா என்னங்க ஓ, போயிட்டு வரட்டுமா பாய் நான் இல்ல இந்து. இந்துவா நான் அது சொல்லுங்க ஆ. பாய் சொன்னேன் ஓ, போய் வரேன். போயிட்டு வரேன் டாட்டா சொன்னேன் போய் வா. போயிட்டு வரட்டுமா போய் வாப்பா. ஜெயபாத்தம்மா. எங்க நாட்டுல எங்க ஊர்ல ஒருத்தர் ஜெயபாத்தான். எங்கன்னா மாநாடு நின்று டாட்டா சொல்லிட்டு போவேன் தானே. ஓ, சொல்லிட்டு வா, டாட்டா சொல்லிட்டு போனோம். எங்க ஊர்ல திருவா நினச்சி 2 பேர் விருந்தாளி வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சாப்பிட்டாங்க கொட்டாங்க, திருவா பார்த்தாங்க, மறுநாள் ஊருக்கு போறாங்க. வீட்டுல இருந்து போக சொல்ல எதுவுமே சொல்லல. பஸ் ஸ்டாண்ட் போய் உட்காந்துங்க, 1 மணி நேரம் பஸ் வரல. அப்பவும் எதுவும் சொல்லல. அப்பதான் ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு. ஏறி உட்காந்து எங்க உட்காரணும், நம்ம உசாரம் நடு சீட்டு போய் உட்காரணும். இவங்க போனாங்க டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்துட்டாங்க. அப்போது எதனா சொல்லணும்ல, அப்பவும் சொல்லல. டிரைவர் பஸ் கழிப்பு விடுறாரு. பஸ் வேகமா பறகுது. அப்பதான் வெளியில கை விட்டு டடோ எது ஒரு லாரிக்காரன் வந்தா கை நிக்க சொல்ல வந்தா நிறைய பேருக்கு தான் பண்ண. பஸ்ல ஏறணும்னே தான் கை விடுறது, காலை விடுறது. அதே பார்த்தா சொல்லிட்டு போறான். அவ்வளவு இருக்கு ஆனால் நம்மளால இறக்குறோம். நீ கம்முனு நம்ம பார்த்துக்க தம்முன்னு நான் பார்த்து கம்மு மன்னர் பார்க்கறாரு. இப்போது நாட்டுப்புற கலை ஆரம்பிக்க இருக்கிறது. சிறப்பாக ஆடுவாள். ஓடிவா போல், ஓடிவா Come on.